வெட் ஈஸ்ட் லங்கா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் டாக்டர் ஹாஜி. இன்றைக்கு வந்து சத்ருகொண்டான் ஃபார்முக்கு ஒரு விசிட் கொண்டு போய் அவங்க எப்படி அந்த ஆடுகளை அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க, பராமரிக்காங்கன்றதை பார்ப்போம். ஆடு இனவிருத்தி பண்ணி சத்ருகொண்டானில் ஆடுகள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நிலத்திலிருந்து 3 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட தொழுவத்தில் தான் ஆடுகள் வளர்க்கிறோம். இந்த ஆட்டு தொழுவம் வந்து மழை, குளிர், வெள்ள வகையிலிருந்து ஆடுகளுக்கு தடையான பாதுகாப்பு வழங்கும். அளவில் வந்து கூடுகள் அமைப்பாங்க. 15 குட்டி ஆடுகளும் 6 வளர்ந்த பெண்ணாடுகளும் ஒரு கிடா ஆட்டையும் போடுவோம். பொதுவாக இந்த நிலம் வந்து 1/2 இன்ச் இடைவெளியில் இருக்கணும். அந்த கழிவுகள் வந்து கீழே விழுந்து கிளீன் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கு. இதை மரத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இயந்திர பழைய களி கோயில்களை அடித்து விடலாம். இது வந்து இதுக்குள்ள வந்து உணவு வைக்கிறதுக்கு, அந்த பிள்ளைகளை கட்டுறதுக்கு இப்படி வச்சு அடிக்க தான் சொல்லுவாங்க. குட்டிகளை பெறுவதற்காக தெரிவு செய்யப்படுற பெண்ணாடுகளை வந்து அதிக பால் உற்பத்தி கொண்ட பெண்ணாடுகளாக தெரிவு செய்ய வேண்டும். அவங்களையும் 1 வயது பூர்த்தியாகின பிறகுதான் நாங்கள் க்ராஸ் பண்ண விட வேணும். பொதுவாக வந்து பெண்ணாடு வந்து 18 தொடக்கம் 21 நாளைக்கு ஒரு தடவை ஹீட்டுக்கு வரும். அந்த ஹீட் சைன்ஸ் அவதானிச்சு, ஹீட் சைன்ஸ் சொல்லக்குள்ள பிற்பகுதி வந்து வீங்கி இருக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும், உணவில் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படியான சைன்ஸ் அவதானிச்சு அதை கிடாட்டோட க்ராஸ் பண்ண விட வேணும். திரும்ப அவங்க ஹீட்டுக்கு வரலன்னு சொன்னால் நாங்கள் அவங்க கற்பந்தரிச்சிருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லாமல் திரும்ப அந்த ஹீட் சைன்ஸ் தோன்ற இடத்துல திரும்பவும் நாங்கள் ஹீட்டுக்கு விட வேணும். ஆடு வளர்ப்பதற்கு நல்ல பொருத்தமான கிடா ஆடை தெரிவு செய்யணும். அந்த கிடா ஆடு நல்ல பால் உற்பத்தி கொண்ட தாயாட்டிலிருந்து வந்ததாக இருக்க வேணும். 1 வயது பூர்த்தியானது அல்லது 1 வயது வரைக்குள்ள 25 கிலோ நிற பூர்த்தியான ஆட்டைத்தான் நாங்கள் வளர்ப்பதற்காக தெரிவு செய்ய வேணும். கற்பந்தரித்த ஆடுகள் வந்து முதல் 3 மாதத்துக்கு சாதாரணமாக மேய்ச்சலுக்கு செல்லும். அதில் 4 மாதம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் அதை வந்து தொழுவத்தில் வச்சு அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உணவு கொடுத்து அதுக்கு வந்து நாங்கள் பராமரிப்போம். 5 மாதம் தான் கற்பகாலம். 5 மாதம் முடிவில் அவங்க குட்டி போடுவாங்க. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கே சத்ருகொண்டான் பண்ணையில் பிறந்த குட்டிகள். இவங்களுக்கு வந்து பிறந்த 1 மாதத்தில் பூச்சி மருந்து கொடுப்போம். அப்புறம் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து கொடுப்போம். 2 மாதம் முடிந்த உடனே அவங்கள வந்து மேய்ச்சலுக்கு கீழே இறக்கி மேய விடுவோம். ஆடுகளுக்கு இங்கே வெட்டப்படுற புல்லுகள் வந்து உணவாக வழங்கப்படுது. புட்களை வெட்டி கொடுப்பதற்கு மேலதிகமாக இப்படி குலைகளையும் நாங்கள் கட்டி அவங்களுக்கு உணவாக கொடுக்குறோம். குட்டிகளுக்கு கனி உப்பு வழங்கப்படுகிறது. வயது முதிர்ந்த பெண்ணாடுகளும் 2-3 வருடங்களாக குட்டி போடாத அல்லது வீட்டுக்கு வராத பெண்ணாடுகளையும் தெரிவு செய்து அதை நாங்கள் ஃபார்மிலிருந்து கல் செய்வோம். நன்றி.